செங்கல்பட்டு துணை வட்டாட்சியர் தொடர்ந்த வழக்கில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. செங்கல்பட்டு துணை வட்டாட்சியர் தொடர்ந்த வழக்கில் 3 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக வேண்டும் என்று உயர்நீதிமன்றம் ஆணை பிறப்பித்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்க்கிறோம். செங்கல்பட்டு துணை தாசில்தார் தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் 3 மாவட்ட ஆட்சியர்கள் ஆஜராக வேண்டும் என்று ஆணை பிறப்பித்திருக்கிறது. அண்மைச் செய்தியை பார்த்து வருகிறோம். அவர்களோடு இணைந்திருக்கிறார் செய்தியாளர் சுப்பையா. சுப்பையா, எந்த வழக்கில் இந்த ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது? வழக்கினுடைய முழு விவரம் என்ன? சென்னை உயர்நீதிமன்றத்தில் செங்கல்பட்டு துணை தாசில்தார், கரூர் தாசில்தார் உள்ளிட்டோர் உயர்நீதி வழக்கு தொடர்ந்திருந்தார்கள். ஏற்கனவே தொடரப்பட்ட வழக்கில் உச்சநீதிமன்ற உத்தரவுப்படி பதவி உயர்வு தொடர்பாக அந்த மதிப்பெண் அடிப்படையில் தேர்வு செய்ய வேண்டும் என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. இந்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருந்த உத்தரவை உச்சநீதிமன்றமும் உறுதி செய்தது. உயர்நீதிமன்றத்தின் உத்தரவை உஅமல்படுத்தவில்லை என்ற காரணத்தை அடிப்படையாக கொண்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அமைப்பு வழக்கு, அதாவது கோர்ட் அமைப்பு வழக்கு மீண்டும் தொடரப்பட்டது. இந்த வழக்கு இந்த நீதிபதி விசேஷம் முன்பு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. அப்போது நீதிபதிகள் ஏற்கனவே நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது, இந்த உத்தரவை ஏன் சரியாக பின்பற்றவில்லை, எனவே தொடர்பாக வருவாய்த்துறை செயலாளர், அதே போன்று 3 மாவட்ட ஆட்சியர்கள் ஆகியோர் நேரில் ஆஜராக வேண்டும் என்றும், இவர்கள் ஆஜராக 24 ஆஜராக வேண்டும், இல்லை என்றால் அவர்கள் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும் என்றும் ஒரு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் வருவாய்த்துறை செயலாளர், ஆணையர், 3 மாவட்ட ஆட்சியர்கள் நேரில் ஆஜராக வேண்டும் என்று ஆணை பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பையா.